ஹாப்பி பர்த்டே சாய் செல்லம், லவ் யூ லாட். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல செல்லம். ஏன்னா நீயும் நானும் ரொம்ப க்ளோஸுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப க்ளோஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து மீடியம் சொல்ல போனால். நம்ம வந்து எப்படி பாண்ட் நமக்குள்ளே க்ரியேட் ஆச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து நம்மளோட பாண்டிங் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஏன்னா அதை வந்து நம்மளாலேயே வந்து கெஸ் பண்ண முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். கரெக்டாக. ஸோ நீ வந்து ஸ்ரேயா மாதிரி எனக்கு வந்து க்ளோஸ் தான் சொல்லப்போனால். ஏன்னா நீ வந்து எப்படி சொல்கிறது, நீ யாஸ் கூட அந்த அளவுக்கு டச் கிடையாது. பட் ஆனால் நீ ஸ்ரேயாலாம் வந்து ரொம்ப க்ளோஸ் எனக்கு சொல்லப்போனால். கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். இதே பாண்டிங் வந்து கண்டிப்பாக லைஃப் லாங் ட்ராவல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் செல்லம். ஏதாச்சும் நடுவில் மனஸ்தாபங்கள் இல்லை பேசாமல் போயிருந்துருக்கலாம். நம்ம லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பேசினா கூட நார்மலாக எப்பயும் போலையுமே நம்ம வந்து பேசுவோம். அதே பாண்டிங்கோடையே பேசுவோம். நம்ம 2 பேருக்குள்ள இது வரைக்கும் சண்டைலாம் எதுவுமே வந்தது கிடையாது. அதே மாதிரி எப்பயுமே சண்டை போடாமல் ஹாப்பியாக ட்ராவல் ஆகணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. லவ் யூ செல்லம். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். லைஃப் லாங் இதே மாதிரி ட்ராவல் பண்ணு, அதுவே போதும் செல்லம். லவ் யூ. ஹாய் செல்லம், மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுட்டே ஓகேவா? நம்ம எல்லோரும் 2 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ தான் ரொம்ப க்ளோஸாக இருந்துகிட்ருக்கோம். நம்ம கேங்லேயே ரொம்ப ஸ்மார்ட்டான கேர்ள் நீ தான். எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா ப்ராப்ளம்ஸ்லேயும் நீ தான் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவ. நீ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்க, விட்டு கொடுக்காம எப்பவும் இருக்க. இதே மாதிரி நம்ம லைஃப் லாங் ஜாலியாக இருக்கணும். தென் நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சதுக்கு நான் ஒரு பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அந்த பர்சன் யாருன்னு உனக்கே தெரியும். அவங்க நேம் நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் அவங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு வகையில் பார்த்தா நீ என்ன மாதிரி தான் சொல்லுவேன். ரொம்ப எமோஷ்னல் பர்சன், ஜாலியாக இருப்ப, ஈஸியாக சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவேன். கொஞ்ச நாளாக நான் ஒரு சில விஷயங்களை ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் செல்லம். அகைன் மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எங்கள் கூட இருக்கணும் ஓகேவா? என் தங்கமே செல்லம், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்லம். எப்பவுமே முகத்தில் இந்த சந்தோஷமும் சிரிப்பும் எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நான் அல்லாஹ்கிட்ட தினமும் துவா செய்வேன். நீ எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்க நிஜமாவே நான் ரொம்ப லக்கி செல்லம். நீ எனக்கு கிடைச்ச ஒரு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் அதான உண்மை. எனக்கு கிடைச்ச வரும் பொக்கிஷம் செல்லம். இதை கொடுத்த ராஜுக்கு வந்து நான் 1000 டைம்ஸ் தேங்க்ஸ் சொல்லுவேன். வேறு எதுக்காக இல்லையோ உன்ன மாதிரி ஒருத்தி என் கூட இப்போ இருக்கிறதுக்கு நான் அதுக்காக கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி செல்லும் நீ இப்படி இருக்கிற? எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வந்தாவோ ஏதாச்சும் ஒரு கோவமான இந்த எதனா ஒரு நமக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சண்டை கான்வர்சேஷன் போச்சுன்னா அது உனக்குள்ளே ஒரு அந்த கோவம், ஒரு ஈகோ, அந்த மனசுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த மாதிரி வெஞ்சன்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படி ஃபுல்லாக பால் மாதிரி சுத்தமாக வெறும் லவ் மட்டுமே வச்சுட்டு இருக்கே செல்லம். உன்னால் மட்டும்தான் செல்லம் அப்படி இருக்க முடியும். நிஜமா அந்த மாதிரிலாம் சத்தியமாக யாராலையுமே இருக்க முடியாது. ஏன் என்னாலையுமே அப்படிலாம் இருக்கவே முடியாது. என்னதான் சண்டை போட்டாலும் அந்த கோபம் இருக்கும் தான் அவளுக்கு மனசில். ஆனால் உனக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு அது உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். எப்படா இவ இப்படி இருக்கா அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். உன்னை நினச்சே நான் சர்ப்ரைஸாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கப்போ இன்னொரு விஷயம், அம்மா வேற லெவல் செல்லம். இந்த மாதிரி உனக்கு கிடைச்ச மாதிரி அம்மாலாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு
அம்மா ரொம்ப பிடிக்கும். என் அம்மாட்ட பேசும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னு நீ சொல்லலாம் அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல சிரிப்பு வரும். எனக்கு ஒரு நாளாச்சு அங்க உன் கூட வந்து இருக்கணும்ட்டு ஆசை செல்லம். உங்க வீட்டுல உன் கூட அம்மா கூட எல்லாம் இருக்கணும்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா அம்மா பேசி கேட்டிருக்கேன்ல ரொம்ப, அதனால அம்மா கூட பக்கத்துல இருந்து உன் கூட எல்லாம் இருக்கணும்ட்டு ரொம்ப ஆசை. எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இந்த ஃபோனு, இந்த ஆன்லைனு இதையும் தாண்டி நம்ம லைஃப் லாங் இருப்போம் அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் ஆனாலும் நம்மளோட இந்த பாண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் சொல்லலாம். அதுதான் என்னோட ஒரு பெரிய விஷ். And once again செல்லம், wish you many 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 more happy returns of the day. எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இரு. இது இப்போ இருக்கிற பத்தியா, இது அப்படியே இரு. And love you செல்லம், love you so much. ஹே ஹாய் சாய் தங்கச்சி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. ஹாப்பியாக இரு. அப்புறம் ரீசன்ட் டைமில் எனக்கு பிடிச்ச சில கேரக்டர்ஸில் நீயும் ஒரு பார்ட். உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ வந்து யாருக்காகவும் சேஞ்ச் ஆகாமல் சேம் இப்படியே மெயின்டைன் பண்ணு அண்ட் என்ஜாய் பண்ணு, ஜாலியாக இரு. ஓகேவா? டேக் கேர் அண்ட் ஒன் மோர் டைம் ஹாப்பி பர்த்டே. Hi, Gattamuta Sai. Happy birthday. Wishing you many more happy returns of the day. உனக்கு என்ன சொல்கிறது, என்னோட சாங்குக்கும் ஃபேன்ஸ் இருக்குது, அப்படி என்னோட வாய்ஸ்க்கும் ஃபேன்ஸ் இருக்குதுன்னு நான் உன்கிட்ட தான் நிறையவே பார்த்தேன். என்னோட சாங்ஸ் எல்லாம் நீ நிறைய ரசித்து கேட்ப. ரொம்ப தேங்க்யூ. நான் அதால் நிறைய ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி பர்த்டே செல்லம். ஆனால் நீ அந்த செல்லம் கேங்கில் இல்லைன்னு சொல்லுவல்ல, பட் இட்ஸ் ஓகே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சாய், லைஃப் லாங் ஜாலியாக இரு. ஹாப்பி பர்த்டே சாய்.